ஹலோ மக்களே, நான் உங்கள் சமீர் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ரொம்பவுமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து மான்செஸ்டர் வந்திருக்கிறேன். எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க அவங்களுடைய கிராஜுவேஷனுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு நாள் முன்னாடியே வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்தாச்சு. இப்போ இன்றைக்கி மண்டே. இன்றைக்கி ஒரு நாள் எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு தான் கிராஜுவேஷன். இப்போ நாளைக்கு கிராஜுவேஷன் டைம்லேயும் பார்க்கலாம். இப்போ வந்து எங்கே போகிறாங்கன்னு சொன்னால் நார்த் வேல்ஸில் இருக்கிற லங்கோலன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்க. அந்த இடம் வந்து பார்க்கவுமே எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேசஸ். அந்த இடத்துக்கு போயிட்டு எங்கெங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நான் ரெடி ஆகிட்டேன். இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம் வாங்க. அது மாதிரி வந்து இப்போ யூகேல வந்து இப்போ எல்லாருமே வருவாங்க, ஸ்டூடெண்ட்ஸாக ஒர்க்கிங்க்கு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வருவாங்க. அவங்க வந்து இப்போ லண்டனோ இல்லை இங்கே வந்து என்ன சொல்ற ஸ்காட்லாண்டோ இல்லை வேல்ஸோ இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல போயிட்டு செட்டில் ஆயிடுவாங்க. செட்டில் ஆகிட்டா வேலை வீடு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நானுமே இப்படி தான் போன தடவை ஸ்காட்லாண்ட் போயிருந்தேன். இந்த தடவை வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக தான் எங்களுக்கு வந்து இந்த மான்செஸ்டர் வாய்ப்பெலாம் கிடச்சிச்சு. அதனால் பயன்படுத்திக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் வந்துருக்கிறேன். எல்லாருக்குமே அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா எனக்குமே அப்படி தான் வேலை வீடு அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி வாய்ப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக லண்டனில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடச்சிச்சின்னா எல்லா இடத்தையும் போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ நாங்கள் லண்டன் வந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துக்கும் போகிறது இல்லை. லண்டனில் வீடு வேலை இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் நீங்களும் பாருங்கள். போன தடவை நாங்கள் ஸ்காட்லாண்ட் போனப்போ செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த டைம் வந்து மான்செஸ்டர் வந்திருக்கிறேன். மான்செஸ்டர் இன்றைக்கி தான் புதுசு. இவர் தான் நம்மளுடைய நியாஸ். ஸோ இவருக்கு தான் நாளைக்கு கிராஜுவேஷன். இவர் வந்து சின்ன கடை ராமநாடு இவர். ஸோ இன்னொருத்தர் ரஹ்மான் சொல்லிட்டு இருக்கார், அவர் இளையங்குடி. அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். கார் ரெடி ஆகிடுச்சு. இவர் தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் அப்துல் ரஹ்மான் இளையங்குடி. ஸோ இவருக்கும் நாளைக்கு கிராஜுவேஷன். இவர் தான் இன்வைட் பண்ணியிருந்தார். இவர் நியாஸும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்துட்டோம் மான்செஸ்டருக்கு. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனாலே வந்து அது ஒரு தனி பீஸ்ஃபுல் தான். அதாவது ஸ்ட்ரெஸ்னஸ்லாம் எல்லாமே போயிடும். அந்த மாதிரி தான். ஸோ இன்றைக்கி தான் அதே மாதிரி அதாவது ஒரு இடத்த விட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோடனே எங்களுக்கு ஒரு தனி டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடைக்கிது. இப்போ மான்செஸ்டர்லாம் வந்து பார்க்க ஒரு தனி டிஃப்ரென்ஸ். இப்போ எப்படி நம்ம ஊர்லேருந்து வெளியூருக்கு போகிறோம், இங்கேருந்து குற்றாலம் கொடைக்கானல் அப்படி போகப்போ அது ஒரு எப்படி ஃபீல் கிடைக்குமோ அது மாதிரி தான் இதுவுமே கிடைச்சிட்டு இருக்குது. ஓகே காய்ஸ், கிளம்பிட்டோம். ஸோ லங்கோனில் பார்க்கலாம். ஸோ காய்ஸ், நாங்கள் இப்போ வந்து லங்கோனில் அக்வாடக்ட்டுங்கிற ஒரு பிளேஸில் வந்துட்டோம். இப்போ இந்த ஒரு ரிவர் ஒன்று இருக்குது. இந்த ரிவர்லேருந்து நடந்து போய் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜ் வழியாக போய் சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலான்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரிவர் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸாக இருக்குது. மான்செஸ்டரில் லங்கோலன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸு. இன்றைக்கி வந்து பயங்கரமாக நல்ல வெதர் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரிவரெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இதாக இருக்குது பாருங்கள் இந்த ரிவர்லேருந்து நேராக அப்படியே உள்ளுக்கு போகணும். உள்ளே போயிட்டு போட்டிங்லாம் இருக்குது. போட்டிங் வந்து புக் பண்ணணுமா எப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த ரிவர்லேருந்து உள்ளே நடந்து போகணுன்னு சொன்னால் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்கும்னு நம்புகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்குலாம் வாங்க. நான் வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இது எஸ்பெஷலி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி இங்கே இருக்கிற வீடுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது பழமையானதாகவும் இருக்குது. நார்மலாக இங்கிலாந்தில் இது வந்து நார்த் வேல்ஸுக்கு வந்திருக்கிறோம். அதாவது இங்கிலாந்தை விட்டு வெளியில் வந்து பார்த்தா தான் யூகேவுடைய முழு அழகுமே நாங்கள் பார்க்க முடியுது. ஸோ இந்த இருக்குது போட்லாம் வச்சுருக்குறாங்க. இது செல்ஃபாக யூஸ் பண்ணுறதா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தான் பார்க்கணும். இப்படி இது உள்ளே தான் போகிறோம். என்ன கேட்க
இதெல்லாம் வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் அந்த தெரியுது பாருங்கள், அந்த ஒரு பீச், சாரி அந்த பிரிட்ஜ், அங்கே தான் போகிறோம். இப்போ இந்த ரிவர் வழியாக தான் இப்போ நடந்து போகிறோம். ஃபுல்லாக ஒரு ஹைக்கிங் பண்ண போகிறோம். இது என்னது? கிரிக் கர்சல் லைம் அண்ட் ஸ்டோன். ஸோ இந்த மாதிரி போட்லாம் வந்து நாங்கள் ப்ரீ புக்காக பண்ணணுமா எங்களுக்கு தெரியாது, ஒரு ஐடியாவே இல்லை. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வந்து நேற்று தான் பிளான் பண்ணி பார்த்தாங்க. எல்லாருக்கும் எங்களுக்குமே இது வந்து புதுசு தான், இந்த மாதிரி பிளேஸ்லாம். வந்து இந்த இடத்துக்கு வந்ததே ஒரு பெரிய விஷயம். இது மாதிரி பார்க்குறதே ஒரு ஹாப்பினஸ் தான். சரி, ஓகே, ப்ரீ புக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு டைம்லாம் இல்லை. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஒன்ட் பி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இன்றைக்கி அந்த வாய்ப்பு கிடைக்கல. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஹைக்கிங் போயிட்டு ஒரு ரிலாக்ஸ், ஒரு பீஸ்ஃபுல் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம். இதிலேருந்து நேராக நடந்து போகணும். அப்படியே போயிட்டு ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது, அங்கேயும் போயிட்டு அடுத்த பிளான் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் தெரியும். இது அதாவது ஒன் டே போட்டுன்னு சொல்கிறது. ஒரு நாள் இதில் வந்து அழகாக என்ஜாய் பண்ணி, அதாவது எப்படி சொல்கிறது, கேரவேனில் இருக்கிற மாதிரி தான் இந்த போட்டில் இருந்துட்டு அவங்க செல்ஃப் ட்ரைவாக பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. ஒரு நாள் காலையில் 8 மணிக்கு எடுத்தாங்கன்னா ஈவினிங் 8 மணிக்கு வந்து அந்த போட்டை கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து என்னன்னு சொன்னால், அந்த புக் பண்ணேன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அது மாதிரி உள்ளக்க வந்து காலையில் வந்துட்டு நைட்டுக்கு போவாங்க. புக் பண்ணிட்டா இதுவுமே ஒரு ஹாப்பினஸ் தான். செட்டு కదా இதே போல லைஃப் ஏன் பண்ணுறது, வேறு லெவலாக இருக்குது இந்த மாதிரி. ஸோ காய்ஸ், இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைதராபாத். இவர் வந்து நம்ம ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக இவர் தான் வந்து எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ், அதாவது கிராஜுவேஷனுக்கு வர்றதுக்கு he is the one of the sponsor for us to come visit the graduation. Brother, ஆனால் இவருக்கு தமிழ் பேச தெரியாது, இவர் ஹைதராபாத்னால. Brother, how are you brother? I'm good, how are you? Yeah, good. Thank you bro. for coming here. No problem bro. So how do you like to feel about this place? So Yeah. is this the first time to come? Yeah. This is the first time for me. I never been before here. Okay. This is a good place, bro. This is the famous one. And the thing is, today's weather is also very nice. Yeah. That's why. But UK weather is totally it's different. horrible, yeah. One day, Yeah, it changes in a second. yeah, in the second, Yeah. 1 hour is like a sunny, another Yeah, hour will be yeah, everything. But today is nice, and this is my first time for everyone who came along with us. And just now we reached the viewpoint. This is the, you can show them the so viewpoint. you are enjoying, yeah? Yeah, I'm enjoying because of you all guys. Yeah. Thank you bro. Thank you, brother. ஓகே, இவர் வந்து இப்போ தான் மேன்செஸ்டருக்கு வந்திருக்கிறாரு. ஸோ இவரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து நான் அந்த மாதிரி கேட்டிருந்தேன், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் எப்படி என்னன்னு சொல்லிட்டு. அதுதான். அப்புறம் இந்த ரிவர் வழியாக நடந்து வந்தோடனே ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. இந்த பிரிட்ஜில் தான் இப்போ நடந்து போக போகிறோம். பாய் இதுல ஃபோட்டோ எடுங்க பாய். இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து இங்கிலீஷில் இல்லை, இது வேறு லாங்குவேஜ். ஆனால் அக்வாடக்ட் மட்டும் தான் எங்களுக்கு தெரியுது. மற்ற இது வந்து எனக்கு அது வந்து ஃபோன்ஸ் டாய்லைட்டாக என்னமோ போட்டிருக்குது. మీరు స్పాన్సర్ చేసి అని చెప్తాయండి. పర్లేదు బ్రో. இதில் தான் நாங்கள் நடந்து போக போகிறோம். எங்கடா சனி பாய் காணா. இந்த ரிவர் வழியாக வந்து ప్యాక్ అయిపోయి இப்போ இது வந்துட்டு இருக்கிறோம். இந்த பிரிட்ஜில் ప్యాక్ பண்ண ப்ரோ. பிரிட்ஜ் தான் வந்து அக்வாடக்ட்னு சொல்கிற பிரிட்ஜு. எத்தனை அடி உயரத்தில், கிட்டத்தட்ட எத்தனை அடி உயரம்னு தெரியலை. நீங்கள் பாருங்க நீனா கரெக்டான இல்ல எங்கரே எவ்வளோ அடி உயரத்தில் இருக்கிறோம்னு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும் இந்த பிளேஸ்க்கு. நார்த் வேல்ஸில் லங்காலன் அப்படிங்கிற ஒரு இடத்துல. அதிரமா நீங்கள் பாருங்க
உங்களுக்கே தெரியும் நாங்கள் வந்து எந்த அளவுக்கு உயரத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இதுவுமே வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா தான் இருக்குது. நாங்கள் ஸ்காட்லாண்ட்லாம் போயிட்டு இந்த மாதிரி இடம் பார்க்கல. அதாவது இந்த ஒரு ஸ்பெஷலான இடம் ஒரு இடத்துல தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் நாங்கள் தான் தேடி போக முடியும், எங்களுக்கு தெரியாது. ஸ்காட்லாண்டில் வந்து நிறையா இடங்கள் பார்த்தோம். இந்த மாதிரி இடம் பார்க்குறது எங்களுக்கு இதுதான் புதுசாகுது. அதாவது யூகேல இருக்கிற மக்கள் வந்து இங்கே வந்திருப்பாங்களான்னு தெரியாது எனக்கு. என்ன சொல்கிறது, இங்கே யூகேல உள்ள பிரிட்டிஷ் மக்களாக இருந்தாலும் சரி, தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் வந்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியலை. ஆனால் கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வந்து விசிட் பண்ண மறக்காதீங்க. எங்களுக்கு இங்கே வரையிலேயே ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடைக்குது. அதே மாதிரி வந்து இது வந்து எவ்வளோ அடி ஆழம்னு தெரியலை. ஏன்னா ஒரு போட்டே வந்து இந்த தண்ணியில் போகுதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஆழமாக தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இருந்தால் தான் வந்து போட்லாம் போக முடியும். எங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியுது இது வந்து ஓரளவுக்கு ஆழம் இல்லை, எவ்வளோ ஆழம்னு தெரியலை. ரொம்ப பயமாக இருக்குது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு சேஃப்டியாக வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக இது ரிவர். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த என்ன சொல்கிறது, அந்த சைடு பார்த்தீங்கன்னா எப்படியோ தெரியாது. ஆனால் எத்தனை அடி உயரத்தில் இருக்கிறோன்னு எங்களுக்கு தெரியல. இங்கே பாருங்க, அப்போ உங்களுக்கே தெரியும் இங்கேருந்து பார்க்கல எவ்வளோ உயரத்தில் இருக்கிறோம்ட்டு. இங்கே பாருங்க, இது வந்து செல்ஃபாக வந்து அவங்க போட் பண்ணிட்டு வர்றாங்க. சாரி, தேங்க்யூ. இது பாருங்க, இது அடுத்த போட் வருது. இது ஃபுல்லாக நீட்டமாக ஒரு பாலம் ஒன்று இருக்குது ஓரளவுக்கு. இது ஃபுல்லாக புக் பண்ணிட்டு அவங்களா செல்ஃபாக ஓட்டிகிட்டு போவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு என்னன்னு தெரியல ஷூரா, பட் சம்திங் ஹார்வெஸ்டிங் மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்க, சம்மர்னு சொன்னாலே அது ஒரு முக்கியமான இடம் வந்து யூகே தாங்க, கண்டிப்பாக. எஸ்பெஷலி இங்கே பாருங்க, இதே வந்து அதாவது இது வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ உயரத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். அதாவது சின்ன வயசாக இருந்தாலும் சரி, வயசானவங்களுமே சரி வந்து நடந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து யூகேயில் வயசானவங்க 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க அவங்க கப்புள்ஸோட வந்து பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதிகப்படியாக இப்போ வந்து அவங்கள தான் பார்த்துட்ருக்குறோம். யங்ஸ்டர்ஸை விட எல்லாருமே வந்து ஓல்டராக தான் இருக்கிறாங்க ஃபுல்லாகவே. இது அடுத்த போட்டு வருது. ஸோ இவங்களும் குரூப்பாக தான் வந்து புக் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வர்றாங்க. நாங்கள் நடந்து போகிறோம், அவங்க போட்டில் போகிறாங்க. பாருங்க, இவங்க எல்லாரும் ஒரு வழியாக வந்து இந்த பாலத்தை கடந்து வந்தாச்சு. அப்படியே கீழே போகிறோம். இந்த பாலத்துடைய அதாவது வியூவை வந்து உங்களுக்கு முழுமையாக காட்ட போகிறேன். பாருங்கள், இந்த சைடில் இருக்குது, இந்த கீழே தான் அப்படியே போகிறது. இங்கே பாருங்கள், வயசானவங்கலாம்
நடந்து போயிட்டுருக்குறாங்க. இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வயசானவங்க தான் இருக்கிறாங்க. போட்டிங் ரைட் பண்ணி இந்த சின்ன பையன் தனியாக போகிறாரு செல்ஃப் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு. வந்து மெயின் என்ட்ரன்ஸ் பாயிண்ட். நாங்கள் வந்து அந்த வழியாக வந்துருந்தோம். பேக் வழியாக வந்து ஃப்ரண்ட்டு வரோம். எப்படியும் வரலாம், இங்கிட்டு வரலாம், அங்கிட்டு வரலாம். இது பாருங்கள், கார் கேரேஜ் மாதிரி போட்டுக்குமே கேரேஜ் வச்சுருக்குறாங்க. இந்த பிரிட்ஜை பற்றின ஒரு லைப்ரரியே இங்கே வந்து வச்சுருக்குறாங்க, ஒரு ஹிஸ்ட்ரியை. அதாவது இந்த பிரிட்ஜ் வந்து 200 வருஷம் பழமையான பிரிட்ஜ் இந்த பிரிட்ஜ். ஸோ அந்த பிரிட்ஜில் கட்டுறதுக்கான பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரொம்ப பழமையான பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜுடைய வடிவமைப்பு இந்த பாருங்க, டிவிலையுமே வந்து போட்டு வச்சுருக்குறாங்க. இதில் போகிறது, இந்த சைடு நடந்து வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இங்கே வந்து விசிட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க ஒரு புக் ஒன்று. ஸோ எத்தனை பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த வந்து அவங்களுடைய பேரை பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி நம்ம ஊர் மக்களுமே வந்து அவங்களுடைய பேரை பதிவு செஞ்சு வச்சுருக்குறாங்க. அது மாதிரி இந்த இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்க இந்த கல்லால் தான் வந்து கட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ இருக்கும் இந்த கல். இது பாருங்க, எவ்வளோ ஆழம் தெரியுமா இந்த பிரிட்ஜஸ். அதாவது அந்த போட் போகிறதுக்காக கட்டப்பட்டது. ஆனால் என்ன ஒரு மிஸ்ஸிங்னு சொன்னால், இந்த போட்டில் தான் எங்களால் போகவே முடியலை. ப்ரீ புக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது போயிருந்தால் இன்னுமே என்ஜாய் பண்ணிக்கலாம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு இதுதான் முதல் தடவை அப்படிங்க. எல்லாமே இனிதானே தெரியும். ஒரு தடவை அனுபவப்பட்டால் தானே அடுத்த தடவை ஒழுங்காக வர முடியும் அப்படிங்கிற மாதிரி இதுதான் எங்களுக்கு முதல் தடவை. பாருங்கள், பார்க்குறதுக்கு செம்மையாகுது. நாங்கள் வந்து கீழே போக போகிறோம். இந்த முழு பிரிட்ஜையும் காமிக்க போகிறோம். இது கீழே இறங்கிக்கிட்டே இருக்கிறோம். எவ்வளோ தூரம்னு தெரியல. அது மாதிரி வந்து இந்த இடத்துக்கு வரல, இதே மாதிரி இடத்த பார்க்கல. எங்களுக்கு அதிகப்படியாக இந்த மஞ்சுமல் பாய்ஸ் தான் ஞாபகம் வருது. எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு போகல வந்து இப்போ நாங்கள் வந்தது பாலத்துக்கு கீழே வந்து இறங்கி வந்திருக்கிறோம். இதெல்லாம் வந்து அதாவது பியூட்டிஃபுல்லான ஹிடன் ஸ்பாட். இதெல்லாம் நாங்கள் வந்து இதில் யாருமே வரல. அதாவது விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக வர்றாங்க. இப்போ இந்த பாருங்கள், இந்த பாலத்துக்கு வந்துட்டோம். என்னால் பாலத்தை முழுமையாக பார்க்க முடியல, அந்த சைடு வியூ கிடைக்கல. ஃபுல்லாக போயிட்டே இருக்குது. எவ்வளோ தூரம்னு தெரியல ஒன்றுமே. அது மாதிரி யூகேயில் நிறைய பிளேசஸ் இருக்குது இது மாதிரி பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். கண்டிப்பாக எவ்வளோ இடங்களும் இருக்குது. இங்கே பாருங்க, மாஷா அல்லாஹ், வேற லெவல். நான் மேலே பாலத்துலேருந்து காட்டின ஆறு இப்போ வந்து கீழே வந்துட்டோம்.
எவ்வளோ உயரத்தில் இருக்குதுன்னு பாருங்க. Hi guys, actually I met one of the good visitors in this place. Hi sir, how are you? Hello. Yes, fine, thank you. Yeah, what's your good name? River in the sky, All right. call it. So how do you like to feel about this place? Is this first time for you? It is the first time and it's a wonderful day out. I'd recommend it to anybody. Oh, really? Yes. Okay. So where are you from? Near Coventry. We live in Okay. Warwickshire, yeah. Okay. So you came to visit this UK? Yes, just for this, yes. All right. So until how long you holiday? Just today. Just today only. Yeah, Okay. It's only 80 miles. Anyway, thank you. Thanks for your feedback. So nice to meet you. Have a enjoy in the lovely place. Thank you, brother. Thank you. Yeah. ஓகே மக்களே, இதாவது இந்த அக்வாடாப்ட் வந்து பிரிட்ஜை வந்து சுற்றி பார்த்தாச்சு. வி லவ்லி என்ஜாய்ட். அடுத்த பிளேஸ்க்கு இப்போ போக போகிறாங்க. எந்த பிளேஸ்னு தெரியல, எங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும். அடுத்த பிளேஸில் மீட் பண்ணலாம். அதுவரை உங்கள் சமீர். பபாய்.